ஹாய் ஸ்டூடெண்ட், நான் உங்க பிஜே ஸ்கொயர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் 2ல எக்ஸசைஸ் 2.5ல கொஷின் நம்பர் 11 தான் பார்க்க போறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். இது வரைக்கும் நிறைய டைம் பப்ளிக்லயும் கேட்டிருக்காங்க, குவார்டர்லி ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்ல நிறைய டிஸ்ட்ரிக்ஸோட கொஷின் பேப்பர்ல இந்த கொஷின் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். சரி, வாங்க இதை சால்வ் பண்ணலாம். The sum of 3 consecutive term, ஓகேவா, 3 consecutive term வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 288. இதுல ஃபைண்ட் த டேர்ம்ஸ், அந்த 3 டேர்ம்ஸ் என்ன அப்படின்றத தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா, அப்போ 3 கன்செக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஏபில எப்படி இருக்கும் அப்படின்னா a மைனஸ் டி, a பிளஸ் டி. ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் 3 கன்செக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, அப்போ இது ஏபில 3 கன்செக்யூட்டிவ் டேர்முக்கு எப்படி இருக்கும், a மைனஸ் டி, a பிளஸ் டி அப்படின்னு இருக்கும். ஸோ இதை சம் பண்ணா, இந்த 3 கன்செக்யூட்டிவ் டேர்ம்ஸை சம் பண்ணா அதோட ஆன்சர் என்னன்னு கிடைக்குமா, 27 அப்படின்னு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி நாம ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். a மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் a பிளஸ் டி. அதாவது அவங்க கொடுத்துருக்கிற இந்த கன்செக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ்க்கான கண்டிஷன்ஸை நம்ம சம் பண்ணா, கூட்டினா ஆன்சர் என்னன்னு கிடைக்கணும், 27. அப்போ ஈக்குவல் டு 27. இதுல மைனஸ் டியும் பிளஸ் டியும் கேன்சல் ஆயிடுமா, மீதி இருக்கிறது மொத்தம் 3a's இருக்கு. அப்போ 3a ஈக்குவல் டு 27 அப்படின்னு கிடைக்கும். நம்மளுக்கு a ஓட வேல்யூ தான் வேணும். a ஈக்குவல் டு 27 டிவைடட் பை 3. ஸோ a ஈக்குவல் டு 9 3 3 27 கட் பண்ணோம் அப்படின்னா 9 3s 27. ஏன் இதில் நாம a ஓட வேல்யூவை ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா a ஓட வேல்யூ d ஓட வேல்யூ இதில் எடுத்துட்டு வந்து போட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிடும், செகண்ட்ல a மட்டும் போட்டா செகண்ட் டேர்ம், தேர்ட்லி a ஓட வேல்யூ d ஓட வேல்யூ போட்டோம் அப்படின்னா இந்த 3 டேர்ம்ஸ் நம்மளால எழுதிட முடியும். ஸோ a ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இதுல செகண்ட் கண்டிஷன், their product is 288 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ப்ராடக்ட் பண்ணா, ப்ராடக்ட்னா பெருக்கல்னு அர்த்தம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்குமா, 288. இது செகண்ட் கண்டிஷன். இதை வச்சு d ஓட வேல்யூ நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ a மைனஸ் டி இன்ட்டு a இன்ட்டு a பிளஸ் டி, இது மூணையும் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அவங்க ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் 288 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல a மைனஸ் டியும் a பிளஸ் டியும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது ஆல்ரெடி நாம அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்ல படிச்சிருக்கோம். என்னது, a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, a மைனஸ் டி a பிளஸ் டி அப்படின்னு இருக்கு. ஸோ இதை என்னன்னு எழுதலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ரெண்டு டேர்மை கம்பேர் பண்ணி நம்ம என்னன்னு எழுத போறோம், a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். இப்போ இந்த சென்டரா இருக்கிற இன்ட்டு a இதை எடுத்துக்கலாம். இது 288. இப்போ இங்க ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு, ஏவும் இருக்கு டியும் இருக்கு. ஸோ இதுல a ஓட வேல்யூ எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா, அப்ப a ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும் பாருங்க. a ஓட வேல்யூ என்னது, 9 கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அப்போ 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு a ஓட வேல்யூ வந்து 9 ஈக்குவல் டு 288 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 9 ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிடும், 81 மைனஸ் டி ஸ்கொயர், அதாவது 9 9s 81. இந்த 9 மல்டிப்ளேவில் இருக்குல்ல, இந்த 9 இந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும் பாருங்க, 288 டிவைடட் பை 9 அப்படின்னு வரும். ஓகேவா, இப்போ 9ஆல 288 நாம என்ன பண்ண போறோம், டிவைட் பண்ணலாம். இப்போ 288 9ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க, 1 9s 9, எத்தனை டைம்ஸ் வரும், 3 9s 32 டைம்ஸ் வருமா. அப்போ 32 அப்படின்னு கிடைக்குது. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 32. ஸோ 32 இந்த சைடு 81 மைனஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு d ஓட வேல்யூ மட்டும் வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் டி ஸ்கொயர் இந்த சைடு வச்சுட்டு 32 இந்த 81 அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும், மைனஸ் 81 அப்படின்னு வரும். ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 81ல 32 போனா என்ன வரும், 49 வருமா. ஸோ 81ல 32 போச்சு அப்படின்னா மீதி 49 அப்படின்னு வரும். ஓகேவா, அதுல பிக்கஸ்ட் நம்பரோட சைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா
மைனஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு வரணும், -49 அப்படின்னு வரணும். ஓகேவா? மைனஸ் மைனஸ் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா வெறும் 49 அப்படின்னு இருக்கும் டியோட வேல்யூ. ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. இப்போ நம்மளுக்கு டியோட வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ ஸ்கொயரை இந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். ஸ்கொயரை இந்த சைடு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் ரூட்டாக மாறிடும், √49 ஆகிடும். ஸோ டி ஈக்குவல் டு 49ல 49 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 7 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு டியோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ ஏவோட வேல்யூ வந்து 9னும் டியோட வேல்யூ வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 7 அப்படின்னு கிடைச்சு. அப்போ இங்க ரெண்டு கேசஸ் வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகுது. ஒன்னு வந்து ஏ வந்து 9 எடுத்துக்க போறோம், டியோட வேல்யூ 7, இது பாசிட்டிவ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 9, டி ஈக்குவல் டு -7. ஏன்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. கண்டிஷன் நம்மளுக்கு என்ன, ஏ பிளஸ் டி, ஏ சாரி இது வந்து ஏ மைனஸ் டி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் டி, ஸோ ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி. இங்கே ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி தான். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏக்கு பதிலாக 9 மைனஸ் 7. இங்கே ஏவோட வேல்யூ 9 தான், ஏ பிளஸ் டினா 9 பிளஸ் 7. ஸோ இது 9ல 7 போச்சுன்னா 2, 9, 16 அப்படின்னு வரும். இந்த சைட்லேயும் அதே போல் தான், 9 மைனஸ் -7. ஏவோட வேல்யூ 9, ஏவோட வேல்யூ 9 பிளஸ் -7 அப்படின்னு வரும். ஸோ ரெண்டு மைனஸும் சேர்ந்து மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 9 + 7 வந்து 16, 9. இப்போ இது ப்ளஸும் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். 9ல் 7 போச்சு அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான ஏபி வந்து 2, 9, 16. இதுதான் அவங்க கேட்ட ஆன்சர். அந்த கன்செக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ் வந்து 2, 9, 16.